மறைக்கேற்ப சான்றோர்களை இவ்விழாவில் அழைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். முதலாவதாக வரவேற்புரை. பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்னும் குரலுக்கு ஏற்ப சூலூர் தமிழ்ச் சங்கத்தின் துணை செயலாளர் திருமதி மனோன்மணி அவர்களை வரவேற்பு நல்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அனைவரும். சூலூர் தமிழ்ச்சங்கம் தோற்றுவித்து 16 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 16 ஆண்டுகளில் சிறப்புற செயல்படுத்திய திரு கலைப்பித்தன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டியே ஆக வேண்டும். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சிறப்பு அழைப்பாளர்கள் திரு சிவகுமார் ஐயா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுகுராஜ் ஐயா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மன்னவன் ஐயா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு தேவி மன்னவன் அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வசந்த் மல்லிகா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு புலவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பொன்முடி ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும், அன்பான குழந்தை செல்வங்களையும், சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊடக பத்திரிகை நண்பர்கள், ஒளி அமைப்பாளர் அனைவரையும், முக்கியமாக பார்வையாளர்களாக வந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இதோ சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சு பொன்முடி ஐயா அவர்கள் இப்பொழுது அது உரையாற்றுவார்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வேந்து. SRK கருப்பண்ணன் IAS அவர்கள், அவருடைய தங்கை SR வசந்த மல்லிகா அவர்களை நான் திருமணம் செய்தேன். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள், 1981 2015 வரை கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் அவரோடு பயணித்தோம். அவர் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் இருந்தார். நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் வங்கி பணியில் நான் இருந்தேன். அந்த வகையில் அதிக பேச்சோ அதிக பழக்கமோ இல்லை. உறவு என்று நிகழ்ச்சிகளில் வருவார். எங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் இந்த மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான சரியான வேலைகளை செய்து தருவார். அதுதான் இன்றைய தினம் இந்த நூல் எழுதும் நோக்கம் என்னவென்றால், திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்களிடையே சந்தித்து நான் பேசினேன். எனது மனைவி SR வசந்த மல்லிகா அவர்களும் கலந்து பேசினோம். அவரை பற்றி ஏதாவது தகவல்கள், எந்தெந்த தகவல் எங்கெங்கே கிடைக்கின்றதோ அதையெல்லாம் உருவாக்கி நூலாக வெளியிட வேண்டும் என்று எழுந்தது. அந்த வகையில் 2021 எங்கள் பயணம் தொடர்ந்தது. அதற்கு முன்னர் சூலூர் கலைப்பித்தன் இங்கே ஒரு பெரிய சாதனையாளர், பேராற்றல் மிக்கவர், ஆனால் சைலண்ட் சகலகலா வல்லவர். சைலண்ட் சகலகலா வல்லவர். அவர் எழுத்தாற்றல் 42 நூல்கள் எழுதியிருக்கின்றார். யாருக்கு தெரியும்? புத்தகங்கள் எழுதி வெளியிடுவது அவருடைய வேலை, படிப்பது மற்றவர்களுடைய கடமை. ஆனால் படிப்பது என்பது அருகி வருகின்றது. பள்ளியில் மட்டுமே மாணவர்கள் புத்தகத்தை படிக்கின்றார்கள், தேர்வுக்காக திருக்குறளை 2 மதிப்பெண்களுக்காக படிக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கின்றார்களா என்பது அரிது. அதே சமயம் இங்கே அடுத்து சூழல் கலைப்பித்தன் ஒரு அண்ணன் என்றால் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் எனக்கு ஒரு அண்ணன் தான். அதே மாதிரி சிவகுமார் அண்ணனும் எனக்கு அண்ணன் தான். 3 அண்ணன்கள் எனக்கு. செந்தலை கௌதமன் அண்ணன், சிவகுமார் அண்ணன், சூழல் கலைப்பித்தன் அண்ணன், 3 பேருமே சைக்கிள் ஓட்டித்தான் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியவர்கள். சைக்கிள் ஓட்டித்தான் சென்னையில் ஓவிய கல்லூரியில் அவர் படித்த போது அவர் சைக்கிளில் தான் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வரை 60 கிலோமீட்டர் சைக்கிளிலே செல்வார். பாக்கெட்டில் தனியாக 25 நயா பைசா வைத்திருப்பார். காலனா என்று சொல்வார்கள். அது பஞ்சர் ஆனால் அது ஒவ்வொன்றுக்கு தனித்தனி அலோகேஷன் பண்ணி வச்சிருப்பார். 25 பைசா பஞ்சர் ஆனால் அதை உபயோகப்படுத்துவார். இல்லை என்றால் சைக்கிள் போய்கொண்டு இருப்பார். 60 கிலோமீட்டர் மகாபலிபுரம், அதை அடுத்து அங்கிருந்து அப்படியே நேராக சென்றால் திருக்கழுக்குன்றம், அங்கிருந்து அப்படியே சென்றால் செங்கல்பட்டு,
அங்கே ஏதாவது அசோக் லேலண்ட் இந்த மாதிரி அங்க ஆயுத பூஜை நடந்தால் அங்கே பொறிகடவை கிடைத்தால் வாங்கி சாப்பிட்டு விட்டு செல்வார். கையில் பணம் இல்லை. அவருடைய வழிகாட்டிகள் ஒன்று அண்ணா சொல்லலாமா? வழிகாட்டி அவருடைய ஊரிலேயே இருந்த ஒரு பெண், இளம் வயது, இவருக்கு 10வது படித்து முடித்திருந்திருக்கின்றார். அப்பொழுது இளம் பெண் மீது இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. அந்த பெண்ணை பார்ப்பதற்காக நிறைய நேரம் செலவிட்டிருக்கின்றார். நிறைய நேரம் செலவிட்டு ஒரு நாள் ஒரு கோயில் பக்கத்தில் நின்று, அம்மா உன்னை பிடித்திருக்கு என்று சொல்லியிருக்க, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அந்த பெண் திருப்ப கேட்டிருக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று. உடனே இது அவருக்கு அண்ணனுக்கு அவமானமாக போய்விட்டது. ஒரு பெண், கிராமத்து பெண், படிப்பதற்கு வழி இல்லாமல் தான் கூலி வேலை செய்து சம்பாதிக்கின்ற பெண், அவரை பார்த்து இப்படி சொன்னதும் இவருக்கு அவமானமாக போய்விட்டது. ஒருவேளை அந்த பெண் பிடித்திருக்கிறது என்று கூறியிருந்தால் இவருடைய வாழ்க்கை எங்கேயோ தடம் மாறி போயிருக்கும். அந்த பெண் தான் முதல் வழிகாட்டி. அம்மா அடுத்து அந்த பெண் தான் முதல் வழிகாட்டி. அடுத்து இவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் விஜயராகவ ஐயங்கார். விஜயராகவ ஐயங்கார் இவருடைய முகத்தை பார்த்து சைடு போஸ் வரைந்து காட்டியிருக்கின்றார். அப்பொழுதுதான் இவருக்கு ஓவியம் என்ற ஒன்று பிடிபட்டிருக்கின்றது. ஓவியம் ஆசை வந்தது அவரால் தான். சோ அடுத்த வழிகாட்டி அவர். தாய்க்கு அடுத்த ஒரு பெண், அதுக்கு அடுத்தபடியாக விஜயராகவ ஐயங்கார் ஒரு ஆசிரியர். அடுத்தது காங்கேயம் பாளையம் குமாரசாமி என்ற ஆசிரியர். அவர் நீ ஓவியம் சென்னை சென்று ஓவியம் படி என்று கூறியிருக்கின்றார். அதையெல்லாம் விட தனக்கு கல்வி யார் கற்றுத்தருகின்றார்களோ, கல்வி படிப்பதற்காக யார் பணம் தருகின்றார்களோ அவர்களுக்கு நான் வாழ்க்கை முழுக்க அடிமை என்று கூறியிருக்கின்றார். ரத்த கையெழுத்தை போட்டு நான் அவருக்கு தருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். படிப்பதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருந்தால் அந்த மாதிரி கூறியிருப்பார். இவருடைய மாமா பொள்ளாச்சியில் ஆறுமுக கவுண்டர் என்ற மாமா மாதம் 85 ரூபாய் அனுப்புவார். அவர்தான் இவரை சென்னைக்கு அழைத்து சென்று, அங்கே சென்னைக்கு அழைத்து செல்லும் போது திடீரென்று கிளம்பி செல்கின்றார். டிக்கெட் ரிசர்வ் பண்ணவில்லை. அப்பொழுதெல்லாம் 3rd கிளாஸ் என்ற வகுப்பு தான் இருந்தது. அதில் டிக்கெட் ரிசர்வ் செய்யாமல் 6 அடி உயரமான மாமா ஆறுமுக கவுண்டர் காலை மடக்கி பாத்ரூமுக்கு பக்கத்தில் அமர்ந்து விடிய விடிய தூங்காமல் சென்றிருக்கின்றார். அங்கே கல்லூரியில் சேர்த்து, ஓவிய கல்லூரியில் சேர்த்து வந்திருக்கின்றார். அப்படி என்றால் படிப்பதற்காக உதவி செய்ய வேண்டும், தன் சகோதரி மகனை படிக்க வைக்க வேண்டும் என்ற மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பதற்காக எந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சிவகுமார் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார். அப்படி இருந்த ஒருவர் அப்படியே திரைப்படத்தில் உள்ள நுழைகின்றார். அம்மாவை விட்டு காசி கவுண்டன் புதூர் என்ற ஊரை விட்டு சென்னை சென்ற பொழுது, அங்கே சென்னையில் அது அம்மாவை பொறுத்த அளவுக்கு அது கண்கட்டாத தேசம். அந்த கண்கட்டாத தேசத்தில் இருந்து கொண்டு மகன் எப்படி இருப்பான் என்று சொல்லும் பொழுது, ஒரு நடிகனாக ஒரு அட்வான்ஸ் 1000 ரூபாய் கிடைத்தால் 500 ரூபாயை தன் அம்மாவிற்கு இந்தியன் பேங்க் ராயப்பேட்டை பிரான்ச்சிலிருந்து அனுப்பி இருக்கின்றார். 100 ரூபாய் கிடைத்தால் 50 ரூபாயை ஊருக்கு அனுப்பி, அம்மாவுக்கு அனுப்பி இருக்கின்றார். அப்பொழுது தாயின் மீது எந்த அளவுக்கு பற்று இருந்திருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்படியே அவருடைய நடிப்பு 14 ஆண்டுகள் வரை 14 படங்கள், திரைப்படங்கள் மட்டுமே பார்த்திருக்கின்றார். முதல் பார்த்த படம் சந்திரலேகா என்ற படம் 7 வயதில் சூலூரில் தான் பார்த்திருக்கின்றார். 14 வயதில் 14 படங்கள் பார்த்தார். ஆனால் 14 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 படங்களை முடித்து விட்டார். 100 படங்கள் 100 படங்கள் முடித்தாலும் பெற்ற தொகை மிகவும் குறைவான தொகையை சம்பளமாக பெற்றுக்கொண்டு எந்த தயாரிப்பாளரையும் எந்த ஆட்களையும் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல், சொன்னால் 7 மணி என்றால் 6 மணிக்கே கேட்பார், நான் வந்து விடலாமா நடிப்பதற்கு 6 மணிக்கே. அதாவது பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி என்பது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகர் சிவகுமார் அவர்களும் சோ அவர்களும், இந்த 3 பேரும் தான் பங்க்சுவாலிட்டி. நடிப்புக்கு இலக்கணம் சிவகுமார் என்றால் ஒரு நடிகனுக்கு இலக்கணம் சிவகுமார், நடிப்புக்கு இலக்கணம் சிவாஜி கணேசன் என்றால் ஒரு நடிகனுக்கு இலக்கணம், நடிகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் சிவகுமார் அவர்கள். ஒரு துறவு வாழ்க்கையை திரைப்படத்துறையில் இருந்தாலும் ஒரு துறவு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கின்றார். 7 ஆண்டுகள் ஓவியம், 41 ஆண்டுகள் திரைப்படம், பின்னர் 20 ஆண்டுகள் இந்த இலக்கியத்துறை. அந்த இலக்கியத்துறைக்கு ஆர்வம் மூட்டியவர்கள் யார் என்றால், ஒரு விதத்தில் சாலமன் பாப்பையா. 21/9/2008
ஆர்எஸ்புரம் கலையரங்கில் நான் ரேஸ்கோர்ஸ் கோட்டஸில் தங்கியிருந்தேன். அங்கே டைரி என்ற ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நானும் அண்ணன் குமரேசன் அண்ணனும் அங்கே சந்தித்தோம். ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். 21/9/2008 சரியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அன்றைக்கு அலையன்ஸ் கம்யூனிகேஷன் சீனிவாசன் அவர்கள் வந்திருந்தார். கோயம்புத்தூரில் கார்பரேஷன் கமிஷனர், மற்ற எல்லா பரியன் சுல்தானா, மரபின்மைகள் முத்தையா அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். அன்றைக்கு இவருடைய பேச்சில் தான் இலக்கியம் ஆரம்பித்தது என்று நான் கருதுகின்றேன். கம்பராமாயணத்திலிருந்து 10,420 பாடல்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு 50 பாடல்களை அவர் பேச்சிலே நான் கேட்டேன். இவர் என்ன சினிமா நடிகரா இலக்கிய ஆர்வலரா என்று அப்பொழுதுதான் எனக்கு தென்பட்டது. அப்போதுதான் நினைத்தேன், ஆற்றல் என்பது தோளாற்றல். அதாவது கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வரும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். தோளாற்றல் என்னாகும், மேல் நிற்கும் சொல் என்னாகும், வாளாற்று கண்ணாலே வஞ்சித்தான் மணிமுடியன் காலாற்றலால் இடித்து தலை பத்தும் தகர்த்து ஆளாற்றல் காட்டினேல் அடியேனாய் முடியேனே. ஆளாற்றல், அவருடைய ஆள் ஆற்றலை காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் அவர் மிகச்சிறந்த ராமாயணம், மகாபாரதத்தில் எத்தனை கேரக்டர்ஸ், 2736 கேரக்டர்ஸ் என்று சொல்கின்றார், கதாபாத்திரங்கள். அத்தனை கதாபாத்திரத்தையும் நினைத்து பார்க்கவே முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் பேசியிருக்கின்றார். மகாபாரதம் படித்தாலே படிக்க மறந்துவிடும். ஆனால் அவர் பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அது பரவி இருக்கு. அவருடைய பேச்சு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ராமாயணம், மகாபாரதம், அதை அடுத்து திருக்குறள் 100 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கொரோனா பீரியடில் அவரோடு நான் காரில் பயணிக்கும் போது வாட்ஸ்அப்பில் அவர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோ எல்லாம் காட்டினார். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த கதைக்கு பொருத்தமான மனிதரை வைத்து அவர் பேசியிருந்தார். திருக்குறள் 100 என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். இவரை பற்றி கூறும்பொழுது இந்து திசை ஆசிரியர் அவர் கூறுவார், இவருடைய எழுத்தில் உண்மையும் கவர்ச்சியும் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். அதே போல நிறைய பேசலாம். இது ராஜபாட்டை அல்ல என்ற 536 பக்கம் கொண்ட நாவல் இவருடைய வரலாறு. அந்த புத்தகத்தை படித்தால் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் படித்துவிட்டு இந்த புத்தகம் உள்ள ஒவ்வொரு வரியும் ஐவரி என்று குறிப்பிட்டார். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு வரியும் ஐவரி என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் இது ராஜபாட்டை அல்ல. அந்த புத்தகம் 1991-92 லயோலா கல்லூரியில் துணை பாடமாக அமைத்திருக்கின்றார்கள். காசி கமந்தம்பது குக்கிராமத்தில் 150 பேர் கூட இல்லாத இடத்திலிருந்து பிறந்து வளர்ந்த அவருடைய புத்தகம் சென்னையில் லயோலா கல்லூரியில் துணை பாடமாக அமைந்திருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட அவருடைய நேர்மையான ஒழுக்கம், அந்த பழக்கம், இதுதான் காரணம். அந்த வகையில் அவர் சாலமன் பாப்பா இலக்கியத்துறையில் அவரை சற்று மதுரைக்கு பேச அழைத்தார். அதற்காக சிலவற்றை குறிப்பிட்டார். அதை வைத்து அங்கு போய் பேசி பெருமைப்பட்டிருக்கின்றார். அதை ஒட்டி அவருடைய இலக்கிய பயணம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இலக்கிய பயணத்தில் அடுத்தது இவரோட புத்தக திருவிழா. அதில் ஸ்டாலின் குணசேகரன் என்ற நபர் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நிறுவனர். அவர் மிக அருமையாக இவரை ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து முக்கியமான தலைப்பில் பேச வைத்திருக்கின்றார். அந்த வகையில் திருக்குறள் 100 பேசிய நேரம் எவ்வளவு தெரியுமா? 6:50 ஆரம்பித்து இரவு 10:50 முடித்தார். 4 மணி நேரம். எந்த மனிதனும் ஒரு இலக்கியத்தை, அதாவது திருக்குறளை எடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள், எல்லாரும் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றார். 4 மணி நேரம் 6:50 ஆரம்பித்து 10:50. இனி அண்ணன் சிவகுமாரை விட்டுவிட்டு புலவர் செந்தலை கௌதமன் பார்த்தால் அவரும் மிதிவண்டியில் தான் சென்றார். பள்ளி படிப்பு தொடக்கப்பள்ளி நடைப்பயணம், பள்ளி படிப்பு சைக்கிள், நடைப்பயணம் 4 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அதை அடுத்து உயர்நிலைப் பள்ளி படிக்கும் பொழுது 44 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று படித்திருக்கின்றார். 44. இன்றைக்கு அவர் போன மாதம் வட அமெரிக்கா எல்லா பக்கம் தமிழ் சங்கம் சார்பாக அழைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 25 நாட்கள் அங்கே வட அமெரிக்காவில் பேசியிருக்கின்றார். சாதாரண ஆட்கள் அல்ல. அதே மாதிரி சூழல் கலைப்பித்தன் 42 நூல்கள் எழுதியிருக்கின்றார். அதுபோக தீரன் சின்னமலை நாடகம் எழுதியிருக்கின்றார். தீரன் சின்னமலை மட்டுமல்ல, இப்போது கடைசியாக திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். பார்த்தால் சைக்கிளில் தான் சென்று கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சொன்னபோது, இவர்கள் 2 பேருக்கும் நாங்கள் விருது தருகிறோம் சூழல் தமிழ்ச்சங்கம் சார்பாக. கலைப்பித்தன் அவர்களுக்கு கியாபி விஸ்வநாதன் விருது என்றும்,
அவருக்கு புலவர் செந்தலை கவுன ஐயா அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் என்று சொன்னபோது பொன்முடி அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், ஒரு வாட்ச் கொடுக்கலாமா என்று கேட்டார். இல்லைன்னா வாட்ச் எல்லாம் வேண்டாம், எல்லாருக்கிட்ட வாட்ச் இருக்குன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன நினைத்தார், உடனே சூர்யா கார்த்திகிட்ட டிஸ்கஸ் பண்ணி 10 நிமிஷத்துல கூப்பிடுறாரு. 10 நிமிஷத்தில் இருவருக்கும் டிவிஎஸ் 50 கிட்டத்தட்ட ஒரு வண்டி 70,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தார். 2 பேரும் அவர் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் அவர் பாவேந்தர் பேரவைக்கு அந்த வண்டியை கொடுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது சூலூர் கலைப்பித்தன் சூலூர் முழுக்க அந்த வண்டியில் தான் பவனி வருகின்றார். அந்த வண்டியில் தான் பவனி வருகின்றார். இனி அடுத்து நான் பேச இருப்பது திரு SRK. SRK பற்றி தான் இந்த புத்தகம் எழுதணும். அதற்காக நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இந்த படத்தில் உள்ள 4 பேரும் எனக்கு எங்கள் வீட்டை ஒட்டி இருந்ததால் SRT அவர்கள் சூரா தங்குவேல் அவர்கள் மட்டும் தள்ளி இருந்தார். அவர் வாங்கின வீடும் SR கருப்பண்ணன் IAS வீடு தான் அவர் வாங்கியிருந்திருக்கார். பழைய வீடு கிட்டத்தட்ட ஒரு 7,000 4,000 வாங்கியிருக்காரு. அண்ணா கலையரங்கம் ஒட்டி இருக்கின்ற அந்த வீட்டு ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கி அவர் சூரா தங்குவேல் அண்ணன் அவர் எனக்கு சித்தப்பா முறையாகுது. ஆனால் கூப்பிடும்போது அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். அவர் அந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்து அங்க SRS குரல் எனக்கு எங்கள் வீடும் அவர் வீடும் அடுத்தடுத்து இருந்ததால் அவருடைய குரல் எனக்கு டெய்லி நான் கேட்டிருக்கேன். SR சுப்பிரமணியம் 1930 பிறந்தார், 1978 மறைந்தார். ஆனால் அவர் மறைவதற்கு முன்னர் சூலூருக்காக என்ன செய்வது என்றாலும், சூலூர் வளர்ச்சிக்காக என்ன செய்வது என்றாலும் அவர் உடனே கூப்பிடுவது SRK தான். தொலைபேசியில் SRK கூப்பிடுவார். உடனே அவர் SRK அவரை சென்னைக்கு வர சொல்லுவார். கோபாலபுரத்தில் கலைஞரோட முதலமைச்சர் வீட்டில் அத்தனை அரசு அதிகாரிகள், அத்தனை அலுவலர்கள் இருப்பார்கள், அரசியல்வாதிகள் இருப்பார்கள். SRK அவர்கள் வாயிலில் இவரை SR சுப்பிரமணியம் அவர்களும் டாக்டர் அயூப் என்ற ஒருவர் இருந்தார். அவர் 2 பேரையும் கூப்பிட்டுக் கொண்டு உள்ளே சென்று முதலமைச்சரிடம் நிறுத்துவார். என்ன வேண்டும் உங்களுக்கு என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கேட்பார். இவர் சூழலிருந்து வந்திருக்கிறார் SRS அவர்கள். அந்த SRSக்கு சுயமரியாதை திருமணம் நடத்தி வைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சண்முகதேவி தியேட்டரில். சண்முகதேவி தியேட்டரில் அண்ணன் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் தெரியும். அவர் தோழர், அப்பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அல்ல, தோழர் கருணாநிதி என்று குறிப்பிட்டு அவர்தான் திருமணத்தை SRS அவர்களுக்கு நடத்தி வைத்திருக்கின்றார். SRS அவர்கள் உடனே இந்த மாதிரி SRS இந்த மாதிரி சூழல்ல சிறுவாணி தண்ணி வேணும்னு கேட்டதுமே, சிறுவாணி தண்ணிக்கு சூழல் விமான தளத்துக்கு தான் போகும். ஆனால் விமான தளத்தில் தண்ணீர் இல்லாதால் விமான தளத்தையே மூடிவிட்டு வேறு ஊருக்கு போகலாம் என்று கமாண்டர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அப்படி மூடாதீர்கள், உங்களுக்கு சிறுவாணி தண்ணீர் கிடைக்கிறதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறி SRK அவர்கள் என்ன பண்ணியிருக்கின்றார், SRS சொல்லி உங்களுக்கு சூலூருக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று விண்ணப்பத்தை வாங்கி முதலமைச்சர் ஆபீஸில் தலைமைச் செயலகத்தில் அவர் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து சிங்கநல்லூரிலிருந்து சூலூர் வருவதற்காக ஆக வேண்டிய செலவு 39 லட்சம். அந்த பணம் அப்பொழுது பெரிய 39 கோடி மாதிரி இருந்திருக்கிறது. அதுக்கு என்ன செய்வது என்பது SRK அவர்கள் சொல்லி LICயில் லோன் பெற்று மிச்சத்தை பேரூராட்சி அலுவலகம் மூலமாக செய்யலாம் என்று நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதற்குள் SRS அவர்கள் KG ஹாஸ்பிட்டல் கல்லீரல் பிரச்சனைக்காக அனுமதிக்கப்படுகின்றார். KG ஹாஸ்பிட்டல் இப்பொழுது இருப்பது போல் அல்ல. அப்பொழுது இருந்தது சிறிய முன்னாடி உள்ள ஒரு சிறிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அங்கே மன்னவனுடைய அப்பா சித்தப்பா சூரா தங்குவேல் அவர்கள் 24 மணி நேரம் அங்கே இருந்திருக்கின்றார். டாக்டர் அயூப் கூடவே இருந்திருக்கின்றார். டாக்டர் அயூப் கூடவே இருந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கு என்ன பண்ணலாங்கிற போது, ஒரு குறிப்பிட்ட மருந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே கிடையாது, சிங்கப்பூரில் தான் மருந்து இருக்கிறது என்று KG ஹாஸ்பிட்டல் சொல்கிறார்கள். உடனே சிங்கப்பூரில் இந்த மருந்து பெறுவதற்கு யாரை கான்டாக்ட் பண்ணுவது? உடனே SRKக்கு போன். SRK என்பது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி இருந்திருக்கிறார். சென்னையில் இருந்தாலும் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி தான் இருந்திருக்கின்றார். உடனே SRK சொன்னதும் SRK சிங்கப்பூருக்கு கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து மருந்து சென்னைக்கு வந்து விட்டது. வந்ததும் அந்த மருந்து யாரிடம் அனுப்புவது? இப்போது மாதிரி பிளைட்டோ அதெல்லாம் அதிகம் ஆட்கள் தெரியல. அன்னைக்கு நைட்டு என்ன பண்றார், மெட்ரா சென்ட்ரலுக்கு வருகின்றார். சென்ட்ரலில் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஒவ்வொரு பெட்டி பெட்டியாக ஏறி இறங்குகிறார். யார் நமக்கு தெரிந்தவர், யார் மூலம் இந்த மருந்து, முக்கியமான மருந்து அவருக்கு தேவைப்படுகிறது, இந்த மருந்து யாருக்கு கொடுப்பது?
அப்படிங்கிற போது உடனே வந்து அவர் பட்டியல ஒரு புலமை பித்தன் என்று கருதுகின்றேன். அவரிடம் கொடுத்து காலையில் கேஜி ஹாஸ்பிட்டலில் இது சேர்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது இவருடைய அப்பா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் இருந்து அந்த மருந்தை பெற்று அவருக்கு கொடுக்கின்றார்கள். ரத்த கசிவு இருந்தது, அந்த மருந்து சாப்பிட்ட பின்னர் அது நிற்கின்றது. ஆனால் 3 நாட்களில் திரும்பவும் ரத்த கசிவு. என்ன செய்வது? மீண்டும் அவரை தொடர்பு கொள்கின்றார்கள். சென்னையில் சாலமன் விக்டர் என்ற மருத்துவர் தான் அதுக்கு பொருத்தமான மருத்துவர், அந்த அறுவை சிகிச்சைக்கு என்று குறிப்பிட்டு இவங்க அப்பா உடனே SRK சொல்லுகின்றார். அந்த டாக்டரை வர வைக்க முடியுமா என்று கேட்கின்றார். உடனே SRK அவரோட பேசி உடனே அவரை வர வைக்கின்றார். SRS அவர்களுக்கு அறுவை சிகிச்சையில் இன்னும் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு உடனே அறுவை சிகிச்சை நடக்கிறது. அறுவை சிகிச்சை முடிகிறது. அவர் கோமா ஸ்டேஜிலிருந்து கொஞ்சம் தெளிவாகின்றார். தெளிவான பின்னர் டாக்டர்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லும்போது திராட்சை பழங்கள் கொடுக்கின்றார்கள். அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கின்றார். பொன்முடி மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நிற்கிறார், பேசுகிறார். பேசிட்டு திடீரென்று இருமல் வருகிறது. இருமல் வந்ததும் திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார். அதோடு முடிந்தது. அந்த சிறுவாணி தண்ணிக்காக ஏற்பட்ட இது வந்து 14/5/1978 கவர்மெண்ட் ஆர்டர் போடப்படுகிறது. 19/5/78 இவர் இறந்து விடுகிறார். 19/5/78 இவர் இறந்து விடுகின்றார். 21/5/78 சூலூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சிறுவாணி சாங்ஷன் ஆர்டர் வருகிறது. சூலூருக்கு சிறுவாணி தண்ணீர் சாங்ஷன் ஆர்டர் வருகிறது, ஆணை வருகிறது. அப்பொழுது அதை தெரியாமலே அவர் இறந்து விட்டார். எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார். SRK தொடர்பு கொண்டு இவரும் முயற்சி எடுத்து, அவரும் முயற்சி எடுத்து, சூரா தங்குவேல் அவருக்கு முயற்சி எடுத்து, எல்லாம் முயற்சி எடுத்து சென்னையிலிருந்து ஆர்டர் வரும் பொழுது இவர் உயிர் பிரிந்து விட்டது. 21/5 இவர் இதாகுதுன்னு நினைக்கிறேன். 19/5/78 இவர் இறந்து விடுகின்றார். VK சுப்புராஜ் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் மருதமலை பள்ளியில் இருந்து கொண்டு சிவகுமார் அண்ணன் பேசினேன். பொன்படி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு நேரம் எப்படி என்று நாளைக்கு சொல்கிறேன் ஒரு நாள் எனக்கு கேட்டார், அவகாசம் கேட்டார். VK சுப்புராஜ் அவர்களும் கேட்டோம். இருவருமே ஐ வில் அட்டெண்ட் வித் பிளஷர் சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அது போக நானும் சூழல் கழிப்பித்தன் அவர்களும் முதலாக இந்த ஊரை சூழலை எடுத்துக்கொண்டார். சேர்மன் கருப்பணத்தேவர் மிக முக்கியமான மனிதர்கள். சேர்மன் கருப்பணத்தேவர், SV லட்சுமணன், SK கருப்பணத்தேவர், SK சண்முகசுந்தரம். SK சண்முகசுந்தரமும் SRS சூழலில் பேரூராட்சி தலைவராக SK சண்முகசுந்தரம் இருந்திருக்கின்றார். அடுத்து அது துணைத் தலைவராக SR சுப்பிரமணியம் இருந்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் சூழல் சின்ன சின்ன வீதிகளுக்கெல்லாம் சிமெண்ட் ரோடு போடப்பட்டது. அந்த மாதிரி நேர்மையாக வேலைகளை செய்தார்கள். அதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1953-58 சூழலில் மட்டும்தான் சைரன் இருக்கிறது. சைரன் நேரத்தை அறிவிப்பதற்காக சைரன் 1954 ஆரம்பிக்கப்பட்டது. காலையில் 5:30 மணிக்கு கோழியை தூவுவது போல அங்க சைரன் ஒலிக்கும். எல்லாருக்குமே தெரியும். 8 மணிக்கு ஒரு சைரன், மதியம் 1 மணிக்கு ஒரு சைரன், இரவு 5:30 மணிக்கு ஒரு சைரன், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறது. அப்புறம் SRS அவர் மறைந்து விடுகிறார். அடுத்து பொன்முடி வருகிறார். பொன்முடி நான் வீடு ஒன்று திருச்சியூர்ல பொன்முடி ஆபீஸ்க்கு எதிரமாக வீடு கட்டினதுமே தண்ணி கனெக்ஷன் எனக்கு வேணும், வீட்டுக்கு வேணும்னு கேட்டதுமே பொன்முடி வீட்டில் காலையில் ஒரு 7:30 மணிக்கு பேசுகிறேன். நான் அப்பொழுது வங்கியில் பணியில் இருக்கிறேன். பொன்முடி என்ன சொல்கிறார், போன் இங்க இருக்கு, SRK சென்னையில் இருக்கார், பேசு, உன்னுடைய நம்பர் என்ன என்று சொல்லு. SRK பேசுகிறேன். அவர் சொல்கிறார், சூழல் பேரூராட்சி அலுவலகத்தில் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட் எங்களுக்கு சொல்ல பேர். அதை சொன்னதுமே அவர் நிர்மலா IAS அவர்களோட பேசி அத்தனை பேருக்கும் ஒரே கனெக்ஷன், எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாரு. ஒரு ஆளுக்கு எனக்கு மட்டும் கொடுத்தால் அது சுயநலமாக போய்விடும் என்று கருதி எல்லோருக்குமே தண்ணீர் கனெக்ஷன் வீட்டுக்கு யாரெல்லாம் பதிவு செய்திருந்தார்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்தார். SRK அவர்கள் அந்த அளவுக்கு. அதே போல கலங்கள் ஓடை 10,000 ஏக்கர் உள்ள ஏரியா, பெரிய ஏரியா. மழை பெய்தால் இங்கே சூழலுக்கு வர வேண்டும், தண்ணீர் குளத்திற்கு நிரம்ப வேண்டும் என்பதற்காக SRS அவர்கள் முயற்சி எடுத்து அதற்கு ஃபண்ட்ஸ் வேணும் என்று கேட்கும்போது உடனே அவர் SRK அவர்கள் 1,60,000 சாங்ஷன் செய்து ஓடை கட்டி ஒரே இரவில் 1980 என்று கருதுகிறேன், ஒரே இரவில் சூலூர் குளம் கம்ப்ளீட்டாக நிரம்பி வழிந்தது.
சோ இந்த மாதிரி சூழலுக்கு குளம் நிறைந்தால் பக்கத்தில் உள்ள கிணறுகள் எல்லாம் தண்ணீர் வசதி கிடைக்கும். அந்த வகையில் மிகப்பெரிய அது பெரிய ஊருக்கு செய்த சாதனை. ஏனென்றால் சூழலின் வரலாற்று நாயகன் என்று SRS அவர்களை இவருடைய சூர தங்கோல் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில் வருகிறது சூழல் வரலாறு. பாவேந்தர் பாராய்வு நிறுவனர் திரு செந்தலை கௌதமன் சூழல் வரலாறு என்ற புத்தகம் எழுதினார். புத்தகம் மட்டுமல்ல, அது வரலாறு அல்ல, ஹிஸ்டரி அல்ல, மக்கள் வாழ்வியல் வரலாறு. அதில் இல்லாத கருத்துக்களே இல்லை. அது கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து 2 பேர் 3 பேராக அலைந்து திரிந்து ஒரு பெரிய புத்தகத்தை கிட்டத்தட்ட 660 பக்கம் உருவாக்கி இருக்கின்றார். எத்தனை பேர் படிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. சூழல் வரலாறு அவ்வளவு ஒரு 2 வரி அது எழுதுவதற்கு 2 வாக்கியம் எழுதுவதற்கு அது உண்மைதானே என்பது என்ற கருத்தை அறிவதற்காக இவர்கள் பட்டப்பாடு சாதாரணம் அல்ல. அவர் பேசும் பொழுது என்னிடம் ஒவ்வொரு முறையும் ஆதங்கப்படுவார். இந்த புத்தகத்தை நாங்கள் எவ்வளவு கிட்டத்தட்ட 1996 முடிக்கின்றார்கள். 1989 ஆரம்பித்து 7 ஆண்டுகள் அந்த புத்தகத்தை எழுத எடுத்துக்கொண்ட நேரம். ஆனால் இந்த புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருக்கின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்கிறார். அவ்வளவு கடினப்பட்டு எடுத்த அந்த புத்தக சூழல் வரலாறு பெரிய வரலாறு. சோ அது இனியும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் SRK பற்றி சொல்றேன்னா இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு 7 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். 7 நாட்கள் SRK வீட்டில் நான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த 7 நாட்கள் அவரை உற்று கவனித்தேன். ஒரு IAS ஆபீசர்னா என்ன அப்படிங்கிறது உற்று கவனித்தேன். இங்கே இந்த இடத்தில் நான் இதன் பதிவு செய்யலைன்னா வேற எங்கேயும் பதிவு பண்ண முடியாது என்பதற்காக அவரோட காலையில் நான் 10 மணிக்கு தலைமைச் செயலகம் செல்வேன். நான் ஒரு கையில் ஒரு புத்தகம் வைத்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பேன். அவர் போனதுமே விசிட்டர்ஸ் எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க, அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தர வர சொல்லி எல்லாத்துக்குமே போன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லுவார். யார் எனக்கு என்ன வேலை, இந்த IAS ஆபீசர் எனக்கு வேலைன்னா உடனே அவர் போன் பண்ணி சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பர் வேணும்னா உடனே போன் பண்ணி சொல்லுவார். எல்லாமே செய்வார். ஏன் இங்கே ராமசாமி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கே அவர் நிறைய டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்திருக்கார். ஒரு முறை உடனே டிரான்ஸ்பர் வேணுமே முதல்ல அக்செப்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னா நீலகிரிக்கு மாற்றி விட்டார்கள். உடனே 2 ஆண்டுகள் கழிந்து நேரே சந்தித்ததுமே நீங்கள் இப்பொழுது போய் பாருங்கள், நான் CEO சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரோட பேசுறேன் என்று சொல்லி இவர் போறதுக்கு முன்னாடி அந்த CEO உள்ள வாங்க ராமசாமி நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு திருப்பூர் டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொன்னார். சோ இது டிரான்ஸ்பர் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்த காரியங்கள் தான். 7 நாட்கள் காலை 10 மணிக்கு செக்ரட்டரியேட், மதியம் முழுக்க ஃபைல், மதிய உணவு எத்தனை வேணும் என்றால் 5 மணிக்கு, வீட்டில் 1:30 மணிக்கு சாப்பாடு வந்துவிடும். எனக்கு சரியா பயங்கர பசியாக இருக்கும். அவர் ஃபைல் பார்த்துக் கொண்டே இருப்பார். மதியம் 2 மணிக்கு IAS ஆபீசர் ஒரு 7-8 பேர் உள்ள வருவார்கள். தியானேஸ்வரன் IAS, காசி விஸ்வநாதன் IAS, இந்த மாதிரி IAS ஆபீசர் எல்லாம் வந்து இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவர் சில கருத்துக்களை தான் சொல்லுவார். காசி விஸ்வநாதன் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கூறியது இவர் எங்களுடைய குரு என்று கூறியிருக்கின்றார். அது அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது முடித்து நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு செல்வார். IAS ஆபீசர் பொதுவாக 6 மணிக்கு எல்லா கதவும் பூட்டி இருக்கும், விளக்குகள் அணைந்திருக்கும். ஆனால் இவர் நைட்டு 11 மணிக்கு நானும் இவரும் மட்டும் மீண்டும் ஃபைல்கள் எல்லாம் காரில் ஏற்றிக்கொண்டு செல்வோம். போனதும் இவர் குளித்து விட்டு வந்து 2 பேர் உணவு சாப்பிடுவோம். நான் ஹாலில் படுத்துக்குவேன். இவர் உடனே கொண்டு நீங்க கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலும் பார்க்க ஆரம்பிப்பார். இரவு முடித்து பார்த்தால் திரும்ப ஃபைல் பார்த்து கொண்டிருப்பார். 2 மணி நேரம் தான் தூங்குவார். காலையில் திரும்ப 7 மணிக்கு மீண்டும் காலிங் பெல் அடித்துக் கொண்டே இருக்கும், விசிட்டர்ஸ் வந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் இந்த 7 நாட்கள் பார்த்தது. அவருடைய தம்பி SR கல்யாணசுந்தரம் பேரூராட்சி தலைவர், அவரை பற்றி சொல்லாமல் விட்டால் சரியாக இருக்காது. அவர் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் உடல்நலம் குன்றி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் நான் வங்கிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு கூடவே அங்க SRK கூடவே இருந்தேன். நான் எக்மோர் பாண்டியன் ரோட்டில் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் கோஆபரேட் கெஸ்ட் ஹவுஸ் தங்கிவிட்டு அங்கிருந்து நடந்தே நுங்கம்பாக்கம் செல்வேன். காலையில் இருந்து இரவு வரை இருப்பேன். இவர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தார். ஃபைல்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு அவருக்கு ஒரு அறை கொடுத்து விட்டார்கள். அந்த அறையில் உட்கார்ந்து கொண்டே பார்ப்பார். அங்கே மருத்துவரையும் பார்ப்பார், ஃபைலும் பார்ப்பார். அவருடைய லைஃப்ல ஃபைல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல 2 ஓடல் என்று நினைக்கின்றேன். லைஃப் ஃபைல் 2க்குமே தொடர்பு. அவர் வாழ்க்கையே ஃபைலில் தான் இருந்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் காலையில உட்காருவார். வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, குங்குமம் வைத்திருப்பார், கருப்பாக இருப்பார், தோளில் துண்டு போட்டிருப்பார், வயதானவர், 60 வயதுக்கு மேல இருக்கும். உட்கார்ந்திருப்பார். எல்லா நாளும் உட்கார்ந்துருவோம். அங்க மதியம் உணவு வரும். எல்லாருமே மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடுவோம்.
10 நாட்கள் முடிந்ததும் அவர் இறந்து, எஸ்ஆர்கேயோட உடன் பிறந்த தம்பி இறந்து விட்டார். அவர் அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை அணிந்து அந்த குங்குமம் போட்டு வைத்திருந்த அவர் அந்த ஆம்புலன்ஸ் வேனில் ஏறுகிறார். நாங்கள் வேற வண்டியில் வருகிறோம். சூலூர் அவரும் வருகிறார். அவருடைய ஊர் சென்னை தான். சூலூர் அவரும் வருகிறார். இங்கே எல்லா காரியங்களும் முடித்துவிட்டு பின்னர் திரும்புகிறார். அப்பொழுதுதான் நான் அவர் எஸ்ஆர்கே அவரிடம் கேட்டேன், இவர் யார் என்று. உடனே அவர் சொன்னார், இவருக்கு பல நாட்கள் ஓய்வூதியமே கிடைக்கவில்லை, பென்ஷனே கிடைக்கல. அவர் பேப்பர்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். அத்தனை பேருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன். அத்தனை பேரும் அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய பலனை பெற்றுக் கொடுத்தேன். அந்த நன்றி கடனுக்காக அவர் வந்தார். சர்வீஸ் கமிஷன் சேர்மனா இருந்தபோது செக்ரட்டேரியட் உள்ள ஊழியர்களுக்கும் சர்வீஸ் கமிஷன் உள்ள ஊழியர்களுக்கும் சம்பள விகிதம் வேறுபாடு. ஏன் இந்த வேறுபாடு என்று எஸ்ஆர்கே ஃபைல் எடுத்துக்கொண்டு சிஎம் முதலமைச்சரை போட்டு பார்த்து பல நாட்கள் அவர்களுக்கு கிடைக்காத சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு அவர் வழிவகை செய்திருக்கின்றார். ஆனந்த விகடன் தலையங்கத்தில் அவர் பணி ஓய்வு பெறும் பொழுது அத்தனை பேரும் கண்ணீர் விட்டிருக்கின்றார்கள் என்று ஆனந்த விகடன் புத்தகத்தில் தலையங்கத்தில் எழுதியிருக்கின்றார். அப்ப எப்படி இருக்கும்? எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கின்றார். ஒருவருக்கு சரியாக கிடைக்க. சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடன் ஒன்றாக படித்தவர். அவர் பொள்ளாச்சி எம்ஜிஎம் கல்லூரியில் இவரும் விரிவுரையாளர். அந்த வகையில் அங்கே போனார். இவர் குரூப் 1 எழுதி அங்கே போயிருக்கின்றார். குரூப் 1 எழுதி அங்கே ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கும்போது சிற்பி பாலசுப்ரமணியம் கல்லூரியில் அவருடைய கூட படித்த பேராசிரியர்களுக்கு சம்பளம் கம்மி. பலமுறை போராடி எதுவுமே கிடைக்கவில்லை. சிற்பி பாலசுப்ரமணியம் சரி, நம்ம உடன் வேலை செய்த நண்பர், உடன் ஒன்றாக படித்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2 பேரும் ஒன்றாக படித்தவர்கள், வேலையிலும் ஒன்றாக இருந்தவர்கள் என்று கூறி அவரை சென்னையில் சென்று பார்க்கும் பொழுது உடனே பினான்ஸ் செக்ரட்டரிக்கு உடனே தகவல் கொடுத்து உடனே அது கருப்பண்ணன் சார் சொல்லியிருந்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று கூறி உடனே அதற்கான வேலையை செய்து கொடுத்து அத்தனை பேருக்கும் சம்பளம் அதிகம். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்திருக்கின்றார். எனவே நானும் சூலூர் கலைப்புத்தனவரும் 2 பேரும் மட்டும் சூலூரில் முதலில் ஆரம்பித்தோம். எஸ்கே சண்முக மனைவி ஒருத்தர் தான் இருந்தார், லட்சுமி அம்மாள் என்று பெயர். அவரிடம் நாங்கள் விசாரித்தோம் எஸ்ஆர்கே பற்றி. அவர் சில கருத்துக்களை கூறினார். அங்கிருந்து சூமி காளிமுத்து ஆசிரியர், அவரை சென்று சந்தித்தோம். இன்னும் நிறைய இருக்கிறது. அவர் சிறுவயது வாழ்க்கையில நிறைய இருக்கு, இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை. சூனி காளிமுத்து அவரும் எஸ்ஆர்கே ஒன்றைய படித்ததால் அவர் நிறைய தகவல்களை பகிர்ந்தார். அவரை பார்த்தோம். அடுத்து பெரியநாயக்கம்பாளையம் வித்யாலயங்களில், அங்கே ராமகிருஷ்ணா வித்யாலயத்தில் அவர் வேலை செய்திருக்கின்றார். அவரை பார்த்தோம். அங்கிருந்து பொள்ளாச்சியில் சென்று அங்கே சிற்பி பாலசுப்ரமணியம் பார்த்தோம். அடுத்து வைஸ் சான்சலர் அப்பாச்சி கவுண்டன்பதியில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அப்பாச்சி கவுண்டன்பதி என்ற ஊருக்கு சென்றோம். அவர் டாக்டர் குழந்தைவேல் 94 வயது. நானும் சூழல் கலைப்புத்தங்கள் சென்ற பொழுது அவர் ஓடி எங்களை வரவேற்கிறார். எஸ்ஆர்கே பற்றி அவ்வளவு தகவல்களை சொன்னார். சொல்லி அதே மாதிரி எழுதியும் அனுப்பினார். அதையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எஸ்ஆர்கே சூழலுக்கு மட்டுமல்ல, சூழல் மட்டும் சொன்னால் அது தப்பு. ஏன்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுடைய ஆசிரியர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரங்கநாதன் கல்லூரி பேராசிரியர், அவர் பேங்குக்கு வந்தா நான் எந்திரிச்சு நிற்பேன். அப்ப உட்காருப்பா, நீ ஸ்டூடெண்டா இருந்த இந்த கல்லூரியோட முடிஞ்சிருச்சு என்றார். ஆனால் நான் எந்திரிச்சு மரியாதை கொடுத்தேன். உங்க மச்சான் தான் எனக்கு திருநெல்வேலியிலிருந்து டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தார். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவருடைய வாழ்க்கையில். அதை அத்தனையும் ஓரளவுக்கு பதிவு செய்திருக்கின்றோம். இன்றைய நாள் எங்களுக்கு உண்மையே நிறைவு நாள். அந்த வகையில் இந்த புத்தகம் வெளியிடுவதில் பெருமை கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.